எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும்போது ஒரு பெரிய மறைவான பொக்கிஷத்தையே கண்டுபிடித்தது போல தான் நான் உணர்கிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆம் அதிகாரத்தில் தான் முடிவாக சில வார்த்தைகளை சொல்லுகிறார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ஏன் பிரித்தேன் என்று விளக்கமாக சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் கொடுத்த உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்ளவில்லை, அதனால் நான் அவர்களை புறக்கணித்தேன் என்று கடுமையாக அவர்களை குற்றப்படுத்துகிறார். வேதத்தில் இந்த வார்த்தை எங்கும் சொல்லப்படவில்லை. குற்றப்படுத்துகிறார், கடுமையாக குற்றப்படுத்துகிறார். நாம் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையை கை கொள்ளாவிட்டால் தேவன் நம்மை புறக்கணிப்பார் என்பது இதனால் விளங்குகிறது. இது எச்சரிப்பின் வார்த்தை தான். மலை மேலே உனக்கு காண்பிக்கப்பட்ட தரிசனத்தின்படியே செய்யும்படி நீ எச்சரிக்கையாய் இரு என்று மோசேக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து சொன்னார். அதன்படி அவன் எச்சரிக்கையாக இருந்தபடினால்தான் அத்தனை இஸ்ரேல் ஜனங்களையும் பாதுகாப்பாக வெற்றிகரமாக எதிரிகள் எல்லாவற்றையும் அழித்துவிட்டு கொண்டு வர முடிந்தது. வனாந்தரத்திலே அவர்களை வைத்து பாதுகாத்தான். பெரிய வேலை, அற்புதமான வேலை, யாராலும் செய்ய முடியாத வேலை தனி மனுஷனாக செய்து முடித்தான். காரணம், தேவன் கொடுத்த அந்த தரிசனத்தை அவன் காப்பாற்றி கொண்டான். நீ அழைத்து வா என்று சொல்லியிருந்தார். அதன்படியே அவன் அழைத்து வந்தான். அதற்கு அவனுக்கு உதவியாக ஒரு கோலை கொடுத்திருந்தார். அந்த கோலை கொண்டுதான் அவன் சகல அற்புதங்களையும் செய்தான். அந்த கோலை நீட்டின உடனே பார்வோனுடைய சேனைகள் கலங்கும்படி 10 அதிசயங்களும் நடந்தன. செங்கடலும் பிளந்தது. அவன் கொடுத்த தரிசனத்தை அப்படியே காப்பாற்றி கொண்டான். இது தேவன் நமக்கு சொல்லித் தருகிற சூத்திரம். நான் கொடுக்கிற தரிசனத்தை நீ காப்பாற்றி கொண்டால் நீ எல்லாவற்றையும் சமாளிக்கலாம் என்பதுதான் அவர் நமக்கு சொல்லித் தருகிற ஆலோசனை. உன் வாழ்க்கையிலே முழுக்க தேவன் எதிர்பார்க்கிற அளவுக்கு அது உன்னை நடத்திவிடும், நீதிமானாக்கிவிடும், பரிசுத்தமாக்கிவிடும், நற்குணங்கள் உடையவனாக்கிவிடும், பழுதற்றவனாக்கிவிடும். இதுதான் அவர் அந்த புது உடன்படிக்கையை நமக்கு கையளிக்கும் முன் கொடுக்கிற முன்னுரை. இதை நீங்கள் 8ஆம் அதிகாரத்திலே படிக்கலாம். அதை சொன்னதோடு மட்டும் நிற்காமல் புது உடன்படிக்கையையும் அவர் விவரிக்கிறார். அது எப்படி? அன்று நான் கொடுத்த உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்ள முடியாமல் போனார்கள். இப்போது நான் செய்கிற புது உடன்படிக்கையோ அப்படி இருப்பதில்லை. அதனுடைய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அதை விட்ட இது எந்த வகையில் சிறந்தது என்று விளக்கமாக சொல்கிறார். நான் என் கற்பனைகளை அவர்கள் மனதிலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். வனாந்திரத்திலே இஸ்ரேல் ஜனங்களை கையை பிடித்து நடத்தும் பொழுது நான் செய்த உடன்படிக்கையை அவர்கள் கை கொள்ளவில்லை. அப்படி இது இருக்காது. அன்று கொடுத்த உடன்படிக்கை என்ன? நீ இதை செய் என்று அவனை தேவன் நிர்பந்தித்தார், பல கற்பனைகளை கொடுத்து. அதனால் பலகீனமான மனுஷன் அதில் நிலைத்திருக்க முடியவில்லை. அவனுடைய பலகீனத்தை நமக்கு புரிய வைக்கவே பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டது. உன்னால் முடியாது. நான் சொல்லுகிறபடியெல்லாம் நடக்க உன் முயற்சியினால், உன் பிரயாசத்தினால், உன் கட்டுப்பாடினால், உன் புத்தியினால், உன் ஜபத்தினால், உபவாசத்தினால், உன் பக்தியினால் எதுவுமே நடக்காது என்று நம்முடைய நம்பிக்கையை உடைத்து போட்டு புதிய உடன்படிக்கையை தருகிறார். நீ செய் என்று நிர்பந்தித்தது பழைய உடன்படிக்கை. நீ ஒன்றும் செய்யாதே, நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன் என்பதுதான் புது உடன்படிக்கை. நான் உன்னுடைய இருதயத்திலே என் கற்பனைகளை எழுதுவேன், உன் மனதிலே அவைகளை வைப்பேன், நான் வைப்பேன், நான் செய்வேன். இதுதான் புதிய உடன்படிக்கை. இது நம்பிக்கை தருகிறது. நம்மால் முடியாது என்று நம் நம்பிக்கையை முறித்துவிட்டு தேவன் பேரில் வைக்கும் நம்பிக்கை தான் புதிய உடன்படிக்கை. அதாவது நான் கொடுத்த தரிசனத்தை காத்துக்கொள். மலை மேலே வைக்கப்பட்ட அந்த தரிசனத்தை அவன் காத்து கொண்டபடினால் ஜெயித்தான். அதே போல உனக்கு ஒரு தரிசனத்தை நான் கொடுக்கிறேன். தரிசனம் இல்லாமல் உடன்படிக்கை கிடையாது. நாம் இதுவரைக்கும் எபிரேயரை படிக்கும் போது கொடுத்த தரிசனம் என்ன? நான் உன் பிதா, உன் எதிரிகளை எல்லாம் உன் பாதப்படியாக்கி போடுவேன், நீ ஒன்றும் செய்யாமல் என் வலது பாரிசத்தில் வந்து உட்கார். இதுதான் தரிசனம். அதாவது நீ ஒரு குழந்தையாக என் மடியிலே படுத்துக்கொள், உன் வாழ்க்கையை என் கையில் எடுத்துக்கொள்கிறேன், உன் எதிரிகளாம் உன் பாதபடியாக்கி போட்டு அவர்களை மேற்கொள்ள உன் வாழ்க்கை உயரும், உன் அனுபவம் உயரும், உன் ஆவிக்குரிய ஜீவியம் உயரும், அதன் தரமும் பரிசுத்தமும் உயரும். சகல எதிரிகளையும் நான் உன் பாதபடியாக்கி போடும்போது நீ பூரணமானவனாக மாறிவிடுவாய், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று
அவர் நம்மோடு கையெடுத்து கொடுக்கிறார். என் வாழ்க்கையில் இந்த உடன்படிக்கையை நான் கைக்கொள்ள நான் கற்றுக்கொண்டதெல்லாம் தேவன் தன் கற்பனைகளை எனக்கு போதிக்கிறார். உன் இதயத்தில் எழுதுவேன் என்றால் என்ன? சாந்தமாக இருக்க போதிக்கிறார், விட்டு கொடுக்க போதிக்கிறார், மன்னிக்க போதிக்கிறார், ஆவியில் எளிமையாக இருக்க போதிக்கிறார், நீதியின் மேல் பசித்தாகமாக இருக்க போதிக்கிறார், சமாதானத்தை தேட போதிக்கிறார். நான் அப்படிப்பட்ட ஆள் அல்ல. இவைகள் எதுவுமே என்னிடம் கிடையாது. அவர் போதிக்கிறபடியினால்தான் இவைகளை நான் கற்றுக்கொள்கிறேன். இவைகளிலே அவர் என் கரம் பிடித்து நடத்துகிறபடியால் நடக்கிறேன். அதன்படி இயேசு கிறிஸ்து கொடுத்த கற்பனைகள் எல்லாவற்றையும் அவர் மலைப்பிரசங்கமாக சொல்லியிருக்கிறாரே, அத்தனையிலும் அவர் என்னை நடத்துகிறார் என் கரத்தை பிடித்து கொண்டு. இதனால் நான் தேறினவனாகிறேன். இதனால் நான் தேவனை தரிசிக்கிறேன். தேவனுக்கும் எனக்கும் இடையே ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டாகிவிட்டது. நான் அவரை புரிந்து கொள்கிறேன், அவர் என்னை புரிந்து கொண்டார். அவருடைய பிரயாசத்தினால்தான் புது உடன்படிக்கை செயல்படுகிறது. என்னுடைய பிரயாசம் இதில் ஒன்றுமில்லை. இதை காட்டிலும் சரியாக சொல்ல, நான் ஒன்றும் செய்யாமல் இருப்பது தான் இந்த புது உடன்படிக்கையின் நிர்பந்தம். நான் அடங்கிவிட்டேன். என் புத்தியும் என் பிரயாசமும் என் ஆலோசனைகளும் என் நினைவுகளும் எல்லாம் அடங்கிவிட்டது. இப்படித்தான் அவர் என்னை பரிசுத்தப்படுத்துகிறார், பரிபூர்ணப்படுத்துகிறார், பழுதற்றவனாக்குகிறார். இது என் அனுபவம். இந்த புது உடன்படிக்கையை படித்து பார்த்தால் ஒருவன் மற்றொருவனுக்கு கர்த்தரை அறிந்து கொள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனெனில் ஒவ்வொருவனையும் தேவன் இப்படியாக நடத்துகிறபடினாலே நான் சாந்தம் குறைவுள்ளவனாக நடக்கும்போது மற்றவன் என்னை பார்த்து சாந்தமாக இரு என்று அவனிடமிருந்து நான் கற்றுக்கொள்ளலாம். எல்லோரும் கர்த்தரை அறிந்தவர்களாக இருப்பார்கள். இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படி நடக்கக்கூடாது என்று அவனவன் தெளிந்த புத்தியுடையவனாக இருப்பான், சீர்பட்டவனாக இருப்பான், பழுதற்றவனாக இருப்பான், தேறினவனாக இருப்பான். எப்போது அவர் கொடுத்த தரிசனத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? அந்த தரிசனத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை மறந்து விடக்கூடாது. ரோமருக்கு எழுதின நிறுவம் இதே தரிசனத்தை வேறு விதமாக சொல்லுகிறது. நீ சிலுவையில் அறையப்பட்டாய், கிறிஸ்துவின் பூரணமான சாயலில் இணைத்து விட்டார். இந்த பூரணம்தான் நான் எப்போதும் தரிசனமாக வைத்திருப்பது. ரோமரை படித்து நான் இப்படி தான் நடந்து கொண்டு வந்தேன். இந்த தரிசனம் என்னை சீர்படுத்தியது, தேர பண்ணியது, நீதிகளை கற்றுக் கொடுத்தது. நான் அறியாத விஷயங்களை புரிந்து கொண்டேன். இப்படித்தான் நீதிமானாக வேண்டும், இப்படித்தான் பரிசுத்தமாக வேண்டும், இப்படித்தான் மாம்சத்தை அழிக்க வேண்டும், இப்படித்தான் கீழ்ப்படிய வேண்டும், இப்படித்தான் பாடு சகிக்க வேண்டும், இப்படித்தான் பரிசுத்தமாக வேண்டும் என்று நான் கற்றுக்கொண்டேன். இதனால் தான் இவைகளை எழுதுகிறேன். அந்த தரிசனத்தை காத்து கொண்டபடியினால்தான் எனக்குள் வெளிச்சம் இவ்வளவாக உண்டானது, இவ்வளவாக ஜீவியம் ஆழமாக வளர்ந்தது, வேர்விட்டு மேலே கனித்தர ஆரம்பித்தது. தேவ சித்தம் எதுவானாலும் என்னால் கீழ்ப்படிய முடிந்தது. பழுதற்றவனாக அது என்னை மாற்றிக்கொண்டே வருகிறது. இன்னும் எனக்கு அறியாத வகையில் இருக்கும் பல காரியங்கள் இருக்கலாம். அவைகளை எல்லாம் இந்த தரிசனத்தை நான் காத்துக்கொள்கிறபடினாலே போக போக இனி வரும் நாட்களில் நான் இன்னும் தெளிவடைவேன், சீர்படுவேன், முன்னேறுவேன், மகிமைப்படுவேன். இதைத்தான் நான் உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்லுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் உங்களுக்கும் இந்த தரிசனம் கொடுத்திருக்கிறது. இந்த புது உடன்படிக்கை தேவன் செய்வதாக சொல்லுகிறபடினாலே அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். நான் முழுக்க பரிசுத்தமானவனாக ஆகிவிடவில்லை. என் அறியாமையினாலே பல பாவங்கள் காணப்படத்தான் செய்கின்றன. ஆபிரகாம் தேவனோடு நடந்தாலும் பலவித தவறுகளை செய்யத்தான் செய்தான். அநேக மனைவிகளை திருமணம் பண்ணினான், ஆகார் என்னும் பெண்ணையும் கல்யாணம் பண்ணினான். இப்படி அவன் பழுதற்றவனாக முழுக்க ஆகிவிடவில்லை. அதனால்தான் கடைசி வசனம் சொல்லுகிறது, அவர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் நான் எண்ணுவதில்லை, ஏனெனில் அவர் பரிசுத்தமாக்கும் வேலையை ஆரம்பித்து விட்டபடினாலே இவைகள் இயல்பாக நம்மிடம் உண்டாகிற தவறுகள், அறியாமையினாலே வரக்கூடிய குற்றங்கள், குறைகள், பலகீனங்கள், மதியீனங்கள், இவைகளெல்லாம் நான் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார். அது பாவம் செய்வதற்கு ஒரு லைசன்ஸ் அல்ல, இது நேச்சுரல், இயற்கையாக உண்டாகக்கூடிய, பழக்கமில்லாதனாலே தெளிவில்லாதனாலே வரக்கூடிய தவறுகள். இதைத்தான் அவர் மன்னிப்பேன் என்று சொல்லுகிறார், ஏற்றுக்கொள்கிறார். முழுக்க அவர் கொப்பான பரிசுத்துக்குள்ளாக நடத்துகிறார். அதனால்தான் நாம் காத்திருக்கிறோம். அவருடைய வார்த்தை உண்மையுள்ளது என்பதுதான் நம்முடைய தைரியம். அவர் நான் செய்வேன், நீ ஒன்றும் செய்யாதே என்று சொன்னபடினாலே நம்முடைய எதிரிகள், நம்முடைய பலகீனங்கள், மதியினங்கள்,
குற்றங்கள், குறைகள், தாறுமாறுகள் எல்லாவற்றையும், ஆமாம் எல்லாவற்றையும் ஒரே அடியாக மூட்டை கட்டி இதுதான் என் எதிரி என்று நாம் கை காட்டிவிட்டால் போதும். அத்தனையும் நம்முடைய பாதப்படியாக்கி அவர் போட்டு இன்னும் பழுதற்றவனாகிறதற்கு என்னெல்லாம் தடை இருக்கிறது என்று நம்மை அலசி பார்த்து அவைகளிலிருந்து அவையையும் நீக்கி போட்டு முழுக்க செம்மையானவனாக நம்மை மாற்றுகிறார். என்னை மாற்றுகிறார், உங்களையும் மாற்றுவார். இதுதான் புதிய உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாடு. ஆமாம், இது ஒரு ஏற்பாடு. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன், உன்னை நீதிமானாக மாற்றுகிறேன். இயேசு கிறிஸ்துவை போல மரணத்தை கண்டாலும் பயப்படாமல் தேவ சித்தம் செய்கிறவனாக மாற்றுகிறேன். இதுதான் சேலஞ்ச். நீதிமான், இதுதான் சேலஞ்ச். மாற்றப்பட்டவன் வெறும் வார்த்தையினால் அல்ல, அனுபவத்தினால், நடைமுறையில் சோதிக்கப்பட்டாலும் நிறைவேற்றி வெளியே வருகிறார் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமை போல பழுதற்றவர். இதனால்தான் வானங்கள் வழியாக அவர் பரலோகம் ஏறி சென்றாராம். இந்த புதிய உடன்படிக்கைக்கு அவர் மத்தியஸ்தர் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தியஸ்தர் என்றால் என்ன? எனக்கும் தேவனுக்கும் நடுவே அவர் முன்மாதிரி. ஆமாம், என்னை மாற்றினார் பார், உன்னை மாற்றி விடுவார் என்று என்னை பார்த்து சொல்லுகிறார். ஆமாம், இவனும் அந்த புதிய உடன்படிக்கையின்படி என்னை நான் விசுவாசித்தது போல விசுவாசிக்கிறான், இவனை மாற்றும் என்று தேவனை பார்த்தும் சொல்லுகிறார். இவனா ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவன், இவன்கிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் மாற்றிவிடும். நீர் காண்பித்தபடி அந்த தரிசனத்தை இவன் காத்துக்கொள்கிறான், ஆனால் இவனுக்கும் செய்யும் என்று தேவனுக்கும் தைரியத்தை கொடுக்கிறார், எனக்கும் தைரியத்தை கொடுக்கிறார். இதான் மத்தியஸ்தர். இந்த புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் செய்கிற வேலையை பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் நமக்காக முன்மாதிரியாக முன் சென்று இந்த மாதிரி கொடுத்த தரிசனத்தை காத்து கொண்டபடினாலே எவ்வளவு பெரிய தரிசனம். சிறு குழந்தை கூட இதை கை கொள்ளலாம். நான் உன் பிதா, உன் எதிரிகள் எல்லாவற்றையும் உன் பாதப்படியாக்கி போடுவேன். பண பிரச்சனை, கடன், படிக்க முடியல, கால் வலிக்குது, காயங்கள், இப்படி நமக்கு ஒவ்வொருவருக்கும் பலவித தொல்லைகளும் பிரச்சனைகளும் ஏமாற்றங்களும் தோல்விகளும் பலகீனங்களும் சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி. அத்தனையும் அவர் பார்த்துக் கொள்கிறார், அவர் பரிசுத்தமாக்குகிறார். நான் உன் பிதா. தேவ அன்பு இயேசு கிறிஸ்து மூலமாக இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரே பேரான குமாரனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் கெட்டு போகாமல், இப்படியாக அவருடைய உடன்படிக்கை நம்மை கெட்டு போகாதவர்களாக மாற்றுகிறது. அவர் கொடுக்கிற தரிசனத்தை காத்துக்கொள்வோம். பிதா எல்லாவற்றையும் நம்ம பாதப்படி ஆக்கி போடுகிறபடினாலே அவர் நம்மை நியாயந்திருக்கிற சமயத்திலே நம்மிடம் ஒன்றும் அவரால் காண முடியாது, குற்றப்படுத்த முடியாது. உடன்படிக்கை அதாவது கொடுத்த தரிசனத்தை காக்காவிட்டால்தான் அவர் நம்மை குற்றப்படுத்துவார். இவர்கள் என் உடன்படிக்கையை காத்து கொள்ளவில்லை, நான் கொடுத்த தரிசனத்தை காத்து கொள்ளவில்லை என்று அவர்களை குற்றப்படுத்தி பழைய ஏற்பாட்டு ஜனங்களை புறக்கணித்தார். நியாயம்தானே? எந்த உடன்படிக்கையும் காத்து கொள்ள இருவரும் சம்மதிக்க வேண்டும். ஒருவர் காத்து கொள்ளாவிட்டால் அந்த உடன்படிக்கையை மற்றவன் தள்ளிதான் போடுவான், புறக்கணிப்பான். இது வாஸ்தவம் தானே? இது வாஸ்தவமான பேச்சு. தேவனும் அதைத்தான் சொல்லுகிறார். நான் உன் பிதா, உன் எதிரிகள் எல்லோரையும் உன் பாதப்படியாக்கி போடுவேன். நீ வந்து என் வலது வாரிசத்தில் உட்கார். இந்த தரிசனத்தை காத்து கொள்ளுங்கள், முழுக்க முழுக்க பூர்ணமாகி விடுங்கள்.